ஹலோ கைஸ், டுடே என்ன ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் பைப் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். இதோட நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 4700 கோடி சம்திங். ஓகே, இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்தலாம். இது வந்து வீக்லி சார்ட். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியாவில் தான் அந்த ப்ரைஸ் வந்து நிற்குது. ஹையிலேருந்து ஒரு 50% டவுனில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 சம்திங். செகண்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டாப் த ஹை. இதுதான் வந்து நான் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப அதிகம். எந்த டயத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக ரீச் ஆகாது. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு வந்து ஒரு 5 மந்த் ஆகலாம். செகண்ட் டார்கெட்டுக்கு ஒரு 8 மந்த் 1 இயர் கூட ஆகலாம். ஓகே, ஆனால் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்டு, இது இந்த டயத்தில் தான் போகும் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மார்க்கெட் சர்ப்ரைஸ் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அப் மூவ் மட்டும் பார்த்துட்டோம். ஓகே, ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு 65%, செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் 100% வந்து ப்ராஃபிட்டபிள் இருக்குது. ஓகே, ஒருவேளை டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா, அப்போ நம்ம அந்த சிச்சுவேஷன் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க, என்ட்ரி ஆனால் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகுது. அடுத்து நம்ம ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 250 பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணணும். அக்குமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கான ரெவன்யூ வந்து இன்னும் வந்து ஜென்ரேட் ஆகும். இது ஒன்லி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த கான்செப்ட்டு. சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து இதில் வந்து என்ட்ரி ஆக வேண்டாம். ஓகே, இப்போ பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து பார்த்துடலாம் ஸ்டாக்கோட. ஓகே, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து December 19 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஹை வந்து 897 அண்ட் லோ வந்து 75 சம்திங் போயிருக்கு. இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி. இதோட நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 4751 கோடியில் இருக்குது. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 805 இருக்குது. ஓகே, அப்புறம் இதோட ஃபினான்ஷியல் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து பார்த்துடலாம். எவ்ரி ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு 2022, 23 அண்ட் 24. ஓகே, ஆவரேஜ் அண்டு ரீசெண்டாக எந்த ஒரு பெரிய ட்ராடவுனும் இல்லை அண்டு ஹையும் இல்லை. ஒரு கரெக்டான ஒரு அந்த சேல்ஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 22க்கும் அண்ட் 23க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இதை வந்து 24ல் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. பட் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, நெகட்டிவில் வந்து போகலை. ஓகே, இது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜானில் வந்து பார்த்தீங்கன்னா 6.10% இருந்தது. இப்போ வந்து செப்டம்பர் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் ஃபாரின் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.44% இருந்ததை ஆல்மோஸ்ட் 7.27 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஓகே, அப்போ இதுவே வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து கொடுக்கும். ஓகே, இதுவே வந்து பேசிக்ஸ் போதும். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட அனாலிட்டிக்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து எந்த ஸ்டாக் அனாலிட்டிக் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த ஸ்டாக்கை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.